வணக்கம். இன்றைக்கி நான் வந்து பப்பாளிக்காய் கூட்டு செஞ்சுருக்கிறேன். இந்த பப்பாளிக்காய் கூட்டு வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் இந்த கூட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு எப்போவும் ஒரே மாதிரி வெஜிடபிள் குருமா இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பப்பாளிக்காய் கூட்டு செய்யுங்க. இந்த பப்பாளிக்காய் கூட்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க இந்த பப்பாளிக்காய் கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பப்பாளிக்காய் கூட்டுக்கு நான் ஒரு பெரிய பப்பாளிக்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த பப்பாளிக்காயை வந்து நம்ம தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பப்பாளிக்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி லேசாக பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. இது ரொம்ப பழமெல்லாம் இல்லை, இப்போ தான் பழுக்க போகிற ஸ்டேஜ். இந்த அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, போட்டுக்கலாம். நல்லா ருசியாக தான் இருக்கும். இப்போ இதை எடுத்து குக்கரில் போட்டுடலாம். இதில் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு சில தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 பூண்டு, ஒரு 8 பூண்டு சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதையெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இதில் கொட்டி வேக வைக்கணும். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ அரைச்சாச்சு. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை எடுத்து கூட்டில் கொட்டிடலாம் பப்பாளிக்காயில். இப்போ இதில் ஜார் அலசின தண்ணி ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பப்பாளிக்காய் வந்து சுகருக்கெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வாரத்துக்கு 2 நாள் கூட இந்த பப்பாளிக்காய் கூட்டு செய்யலாம். பப்பாளி பழமெல்லாம் சாப்பிட்லாம், சுகருக்கு நல்லது. பப்பாளிக்காய் கூட்டு பொரியல் மாதிரிலாம் கூட பண்ணலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கரில் நம்ம மூடி போட்டு அடுப்பத்தை வச்சு குக்கரில் வச்சிடலாம். குக்கர் எடுத்து இப்போ அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுருக்கிறேன். இப்போ வெயிட் போட்டு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டீம் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது தாளித்து கொட்டிக்கலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். பக்கத்து அடுப்பில் மாற்றிட்டு நம்ம இதில் வந்து தாளிச்சிக்கலாம். நல்லா இப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ கொதிக்கட்டும். பக்கத்து அடுப்பில் நம்ம தாளிச்சிக்கலாம். அதில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிடுங்க. இதுக்கு தேங்காய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை,
ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து நம்ம கூட்டில் கொட்டிடலாம். கூட்டு எடுத்து தாளித்ததை எடுத்து கொட்டியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷமாவது நம்ம கொதிக்க விடணும். நம்ம குக்கரில் மூடியிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளித்து கடைசியில் கொட்டினோம்னா நல்ல டேஸ்ட்டாக மணமாகவும் இருக்கும். கடைசியில் தாளித்து கொட்டும்போது கூட்டு குழம்பாகட்டும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கூட்டு வந்து நம்ம சூடாக சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரசம் வச்சுட்டு சைடிஷாக வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கூட்டு. இப்போ ரொம்ப டேஸ்ட்டான பப்பாளிக்காய் கூட்டு ரெடி. இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.